ரோஹித்தும் விராட் கோலியும் 2027 வேர்ல்டு கப் ஆடுவாங்களா மாட்டாங்க நிறைய பேர் கேட்குற மாதிரி இருக்கு. டேய், அவன் நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, நம்பர் 2 ஓடிஐ பேட்ஸ்மேன் விராட் கோலிடா. உங்க பேட்டாலையும் செருப்பாலையும் அடிச்சது பிசிஐக்கு எப்படி இருந்தாலும் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று மட்டும் 100% அடிச்சு சொல்லுவேன், விராட் கோலி அவங்க 2027 வேர்ல்டு கப்ல இருந்து தள்ளி வைக்கவே முடியாது. நான் அவ்வளோ வெறியில இருக்கிற அந்த ஆளு. டோபியா சீரிஸ் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான ஃபார்ம் இருக்காருன்ட்டு. இல்லாம அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நம்ம டீமுக்கு தேவைங்க. புத்ராஜ் கைக்வாட் செகண்ட் ஓடியில் 100 அடிக்கிறதுக்கு அவரும் முக்கிய காரணமா வந்திருப்பாரு. அதெல்லாம் மறந்துடாதீங்க நாடே. 100% அடிச்சு சொல்லுவேன், விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் 2026 வேர்ல்டு கப்ல ஆடலனா அது இந்தியாவுக்கு பெரிய லாஸ். இவன் இந்தியா ஜெயிக்கிறதுக்குள்ள சான்சஸ் கம்மி தான். நான் பெரியப்பா ரோஹித் சர்மா கிட்ட வருவோம். அவருக்கு ஏஜ் 40 ஆகிரும். விராட் கோலிக்கு 39 தான். அதுக்கப்புறம் அவரோட ஃபிட்னஸ் தான் மிகப்பெரிய கொஸ்டினே. இன்னும் 1.5 month இருக்கு, 1.5 year இருக்கு. அது வரைக்கும் அவரோட ஃபிட்னஸ் மட்டும் அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுக்கேன். பக்கா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், கேப்டன்சில டெஃபினட்டா தேவைப்படும் ஒரு இந்தியன் டீமுக்கு. ஆனால் அட் ஏஜ் ஆஃப் 40 ஒரு பிளேயர் வேர்ல்டு கப் ஆடுறாருன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரோஹித் சர்மா மட்டும் தான் நினைக்கிறேன். வேற யாராவது இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா விளாடணுமா விளாடணும் தெரியும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்டு போயிருங்க.